இந்த இனிமையான காலை நேரத்தில் என்னுடைய இதயம் நிறைந்த அன்பு வணக்கங்கள். மாலினி மேம் சொன்னாங்க, எங்கள் யூனிவர்சிட்டியில் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், அவ்வளோ பேரை இன்றைக்கி தான் பார்க்குறேன், இன்றைக்கி தான் இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க, இத்தனைக்கு 3rd Saturday லீவ் வேறு அப்படின்னா. நான் சொன்னேன், அவங்களும் அவங்க பேட்ச்மேட்ஸை பார்க்க வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது மேடம். அப்புறம் கீர்த்தனா சொன்னாங்க, எல்லோரும் உங்களை பார்க்க ஆர்வமாக வந்திருக்கேன். எனக்கு பயம் வந்து ரொம்ப பில்டப் கொடுத்து ஒரு பயம் வந்துடும் பாருங்க. நமக்கு நான் பாட்டு சாதாரணமாக வந்து நல்லா பேசுவோம், திடீர்னு ஒரு ஏவியை போட்டு பயங்கரமாக இருக்குது. அப்படியே நம்மளுக்கு அந்த ஃபீல் க்ரியேட் பண்ணி இப்போ பேசலை அப்படி ஆச்சு. எனக்கு ஜோதிராஜ் சார் அவர்கள் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பலத்த கைத்தட்டல் மரியாதைக்குரிய ஜோதிராஜ் சார். நான் எப்பயுமே நம்புகிற ஒரு விஷயம், ஒரு மனிதன் ஒரு வேலையில் அந்த வேலையினுடைய அந்த பணியினுடைய சிகரத்தில் இருக்கிறாருன்னா ஒரு 2 decades அதுக்குன்னு டெடிகேட் பண்ணியிருக்கணும். ஒரு 20 ஆண்டு கால உழைப்பை இடைவிடாமல், அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அச்சீவராக இருக்கார் சார். இப்போ 14 மணி நேரம் 15 மணி நேரம் உழைத்திருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கெத்து வேணும். கரெக்டாக உழைச்சாதான் சொல்ல முடியும். ரைட் சார், உழைச்சிங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அவரோட ப்ரொஃபைல் இருக்குது. காலையில் 5 மணிக்கு எழுந்து படிப்பேன்னொன்னே நான் ஸ்டேஜ்லேருந்து எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு அப்படி பக்கத்தில் இருந்து அவங்க அம்மாவா இல்லை யாருன்னு தெரியல, அவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. 5 மணிக்கு நான் எங்கே உலகத்தை பார்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மிக தீவிரமாக நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் அதில் தான் இருக்கும். எங்கே பெட்ரோல் குண்டு வெடிச்சது, எங்கே பெட்ரோல் கிடைக்கல, யார் வீணாக போனா, யார் எடுத்து வீணாக போவா, எப்போ நாம் வீணாக போவோம், இதெல்லாம் ஆர்டராக நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ட்ராவல் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, இதுதான் நம்ம வேலையே. இதை தாண்டி ஒரு வேலையே கிடையாது நமக்கு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா உன் மனசு எப்பயுமே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று, நீ எப்பொழுதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கியோ அப்போல்லாம் நீ உன்னையே கொஸ்டின் பண்ணிப்பார். தேவையில்லாத எல்லா வேலையும் நீ பண்ணுறதுக்கு தயாராக இருப்ப. எப்போ நீ பிஸியாக இருக்கியோ அப்போ தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கவே உனக்கு டைம் இருக்காது. கரெக்டாக? ஒரு 3 நாள் நீங்கள் பயங்கர ஆக்குப்பைடாக இருங்க. இந்த 3 நாளில் உலகத்தில் என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியல. அப்படியா, என்னங்க அப்படியான்னு கேட்குறீங்க. ஊரே பரபரப்பாக இருந்தது. ஊரே பரபரப்பாக இருக்கிறப்ப கூட நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியல. ஏன்னா நாம் பரபரப்பாக இருந்தோம். இப்போ நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். புரிந்து கொண்டு தலையை கவிழ்ந்து சிரித்த 5 சகோதரர்களுக்கு கரெக்டா 5 மணிக்கு எந்திரிங்கன்னு சொன்னால் அதிர்ச்சி ஆகும். நைட்டு 10-11 மணிக்கு படுத்துறவங்கன்னா என்ன இது ஒரே பூமராக இருக்கீங்க, என்ன டைமுக்கு தூங்குங்கிறீங்க, டைமுக்கு எந்திரிக்கிறீங்க, டைமுக்கு சாப்பிடுங்கிறீங்க, இதெல்லாம் நீ டைமுக்கு பண்ணலைன்னா டைமுக்கு செத்துருவேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பெற்ற ஆதார் கார்டு அது வீட்டிலே கிடக்கு. என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த ஆன்லைனில் பிஜி கோர்ஸ் நிறைய பேர் மெஜாரிட்டி பிஜி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் மெஜாரிட்டி பிஜியில் மெஜாரிட்டி எம்பிஏவா மேம் சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆன்லைன் எஜுகேஷனில் ஒரு டிகிரி பண்ணுறது எப்பயுமே எப்படின்னா, கம்பெனியில் கம்பல்சரி கேட்குறாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை அந்த அட்டையை நடுவில் சொருகியாகணும். என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, நாலேஜ் கம்மி, சேலரி மட்டும். அதுக்கு தான் நான் வந்து எம்பிஏ பண்ணுறேன். ரொம்ப சூப்பர். நீங்கள் எதுக்கு எம்பிஏ பண்ணுறீங்க? சும்மா எம்பிஏ பண்ணுறோம். ஆச்சரியமாக இருக்கும். ஏன் எம்பிஏ சும்மா பண்ணுறேங்க? ஏன் சும்மாவே எம்பிஏ பண்ணுறியா? அது ஒரு தெய்வாதீனமான கேட்டகரி. ஓகேவா? சில பேர் படிச்சுட்டே இருக்க பிடிக்கும், சில பேருக்கு இப்போ டிகிரி வாங்கிட்டே இருக்க பிடிக்கும், சில பேருக்கு. சார் சொன்னார் பாருங்க, சார் நான் தமிழில் ஃபெயிலு, ஆனால் அதுக்கப்புறம் தமிழ் நல்லா படித்தேன், திருக்குறள்லேருந்து நிறைய மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் எடுத்துக்கிட்டேன், எண்ணியாங்க இதுவே எண்ணிய திண்ணீராக பெரியன். சார் நீங்கள் தமிழில் ஃபெயிலு, அதுக்கப்புறம் தமிழ் நல்லா படிச்சிங்க. நான் எல்லாத்துலேயும் ஃபெயிலு, அதனால தான் தமிழே நல்லா படித்தேன். ரொம்ப ஆவரேஜ் எல்லாத்துலேயும். எது நல்லா வருமோ அதில் போயிடணும்ல. ஆன்லைன் டிகிரி சர்டிஃபிகேஷனில் இதாக இருக்கும். கரெக்டாக? ஒரு பணி உயர்வுக்காக, நாலேஜுக்காக, அல்லது வந்து ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்குது ஏதோ ஒன்று பண்ணிடலாம். இதில் திருமணமாகி குழந்தைகளோடு இருந்து நீங்கள் எம்பிஏவோ ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு யூஜி பண்ணுறீங்கன்னா
உங்கள் அனைவருக்கும் இந்த சகோதரனின் மிக சிறப்பான தனித்துவமான வாழ்க்கை. ஆனால் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு சிஸ்டர் அப்படியே குழந்தையோட போனாங்க. அந்த குழந்தை MBA படிக்கிற மாதிரி வருது. ஹாய்னு எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியல. அந்த குட்டி ஜாலியாக அது பாட்டு போய்கிட்டு இருக்கு, சிரித்து சந்தோஷமாக. ஏன்னா அதுக்கு என்னென்னா வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அம்மா, ஏசி ஹாலாக இருக்குது. ஒரு பிள்ளை உட்காந்தாலும் கேட்குது எப்போ முடியும்னு. அப்போ தான் அது உட்காந்துருக்காங்க. பேட்ஸ்மேன் மீட் பண்ண, எப்போம்மா முடியும், மேம்மா போடாமா போருமா. இந்த மாதிரி ஒரு செல்வங்களை, நாம் பெற்ற குழந்தை செல்வங்களை வச்சுட்டு தான் நீங்கள் MBA முடிக்கணும். இதெல்லாம் என்ன சாதாரண அச்சீவ்மெண்ட்டா? அன்பிலீவபிள் டாஸ்க் இதெல்லாம். நான் ஒன்று சொல்லவா, ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, குடும்பத்திற்கான கடமைகள் இருக்குது, வேலை செய்யணும், வேலை செய்கிறதுக்கான கடமைகள் இருக்குது, அதில் தனித்தனியாக அச்சீவ்மெண்ட் இருக்குது, அது ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ணணும். இது தவிர நம்முடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளவுக்கும் நடுவில் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். வேறு எதுவுமே உங்களை உயர்த்தாது. அதுதான் அடுத்த லெவல் கொண்டு போகும். நிறைய பேர் ஒரு ஃபன்னுக்காக படிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ பல பேர் இன்ஜினியரிங்கே அப்படி தான் படிக்கிறாங்க. இதை என்னடா படிக்கிற இன்ஜினியரிங், என்ன படிக்கிற இன்ஜினியரிங் தெரியல, அப்படியே போகுது சார். அப்பா சேர்த்து விட்டாங்க. என்ன சேர்த்து விட்டாங்க? அதான் ஏதோ ஈஸியாக அதை அப்படி சேர்த்து விட்றாங்க, ஏதோ EEE அந்த மாதிரி. பிடிக்குமா உனக்கு? எனக்கு பிடிக்காது. அப்படியே படிக்கிற சேர்த்து விட்டாங்க. சரி, அப்புறம் என்ன பிடிக்கும்? எதுவுமே பிடிக்காது. அப்போ போயிடு எங்கேயாவது. படிக்க பிடிக்காது, உழைக்க பிடிக்காது, சும்மா ஜாலியாக இருந்து ஃபன்னாக இருந்து அது எப்படி எவ்வளோ நல்லது வேலைக்கு ஆகணும் யோசிச்சு பாருங்கள். நான் ரீசெண்டாக ஒரு நிக்கோலா டெஸ்லா அவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்டிங் பர்சன். நம்ம சும்மா கண்டதெல்லாம் கேட்குறோம், பார்க்குறோம், தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் ஒரு MBAவே பண்ணுறீங்க, ஆனால் ஆன்லைனில் இருந்துக்கிட்டு பல பேர் என்னென்ன பண்ணுறான்னு தெரியல. கரெக்டாக பொழுதுபோகாமல் ஒரு டிராஃபிக் சிக்னல் கிட்ட நீங்கள் சத்தம் இல்லாமல் மனிதர்கள் கிராஸ் பண்ணணும்னா, ஜோதிராஜ் சார் ஒய்ஃபை ஃப்ரீன்னு போட்டால் கிராஸே பண்ண மாட்டான், அமைதியாக இருக்கான் அவன். இந்த ஆன்லைன்கிற மேஜிக் என்ன பண்ணும்? ஒரு ஃபோனோ, ஒரு லேப்டாப்போ, ஒரு பேடோ, ஒரு கேஜெட், ஏதோ ஒரு கேஜெட் வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறது என்ன மேஜிக்கை கிரியேட் பண்ணும்? ஸ்ரீநாத்னு ஒருத்தர் எர்ணாகுளமில் போர்ட்டராக வேலை பார்த்த ஒரு ஆள். நம்மளாம் போய் இறங்கினோம்னா நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் வெளியில் ஆட்டோவில் நம்ம காரில் தூக்கிட்டு கொடுக்குற ஒரு நபர் ஸ்ரீநாத் பேர். எர்ணாகுளமில் கூகுள் நிறுவனம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி இந்தியாவில் இருக்கிற மிக சில ரயில்வே ஸ்டேஷனில், முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒய்ஃபை ஃப்ரீ பண்ணாங்க. ஒய்ஃபை ஃப்ரீ பண்ணோன்னே ஸ்ரீநாத் என்ன பண்ணார், நம்ம TNPSC மாதிரி KSPSC அங்கே பண்ணார், KPSC பண்ணார், கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணார். எப்படி ப்ரிப்பேர் பண்ணார் தெரியுமா? எந்தெந்த ட்ரெயின் வருதோ அந்த ட்ரெயின்லேருந்து மக்கள் வராங்களோ லக்கேஜெலாம் எடுத்து ஆஸ் அ போர்ட்டராக வெளில கொண்டு வச்சுட்டு மீதி இருக்கிற டைமில் ஃப்ரீ ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி உட்காந்து ஃப்ரீயாக யூடியூப்பில் ஆன்லைனில் போட்டித் தேர்வுகளை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணார். ஜெயிச்சார். கேரளாவே கொண்டாடிச்சு. ஸ்ரீநாத் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னார், என்னுடைய இலக்கு மாநிலத்திற்கான போட்டித் தேர்வு அல்ல, என்னுடைய இலக்கு UPSC. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்ரீநாத் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கேரளாவில் நடக்கிற சண்டையை பார்த்துருக்கலாம், இந்தியாவில் நடக்கிற சண்டையை பார்த்துருக்கலாம், உலகத்தில் நடக்கிற சண்டையை பார்த்துருக்கலாம், சினிமா பார்த்துருக்கலாம், வீடியோ பார்த்துருக்கலாம், என்ன வேணால் பார்த்துருக்கலாம். நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் எண்ண அலைகளோடு இருக்கிறீர்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நீங்கள் தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களோட எண்ண அலைகள் எப்படி இருக்கோ அதுதான் நீங்கள் ஈர்க்க முடியும். ஒரு FMக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 92.8 அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த அலைவரிசையில் வச்சா தானே அது கிடைக்கும். கரெக்டு தானே சார்? கொஞ்சம் மாற்றினாலும் எப்படி இருக்கும்? இறைச்சலாக தானே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே இறைச்சலாக இருக்கான். அந்த ஸ்ரீநாத்துங்கிற அந்த ஒரே ஒரு சகோதரன் தன்னை அலைன் பண்ணிக்கிட்டாரு, டியூன் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு? ஆன்லைன் மூலமாக நம்ம படிக்கிறோம், காசு கொடுத்து படிக்க வசதி இல்லை, ஃப்ரீயாக கிடைக்கிற வீடியோலாம் வச்சு என்னென்ன மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி அதன் மூலியமாக படித்து நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணலாம்னு நினச்சாரு, அச்சீவ் பண்ணார். இன்னைக்கு ஸ்ரீநாத் IAS ஆக அவர் உயர்ந்திருக்கிறார். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் எல்லாமே சாத்தியம்.
இந்த உலகம் வந்து ஐன்ஸ்டீனை கொண்டாடின அளவுக்கு, எடிசனை கொண்டாடின அளவுக்கு டெஸ்லாவை கொண்டாடல. எலான் மஸ்க் தான் கடைசியில் டெஸ்லாவை கொண்டாடுறாரு. டெஸ்லான்னு வச்சு பேரை. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன் ரீசெண்டாக. ஐயோ 11th 12th படிக்கிறப்பெல்லாம் ஃபிசிக்ஸை சரியாக படிக்காம முட்டோமேன்னு வருத்தமாக இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ன அழகாக இருக்குது. இந்த ஒரு ஒரு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு பார்ட்டிகளை பல கோடி கிலோமீட்டர் தள்ளி வச்சாலும் ஒரு பார்ட்டிகள் நடக்கிற சேஞ்சு இன்னொரு பார்ட்டிகள் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறான். இது இன்னைக்கு வரைக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் எப்படி இது நடக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி போகுது. கன்ஃபார்மாக தெரில எப்படா அது இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு. அதுதான் வைப்புங்கிறது. நம்ம வைப்புன்னு சொல்கிறது தலைகீழாக புரிஞ்சுக்கிட்டோம். வீக்கெண்ட் என்ன வைப் பண்ணலாமா? வீக்கெண்ட் வைப் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க? ரோட்டில் பப்பறக்கான்னு படுத்து கிடப்பீங்க. இங்கே 100ல் போகிறான், 108ல் வரான். ஜோக் முடிஞ்சிருச்சு. உத்து பார்க்கக்கூடாது. அடுத்து என்னன்னு அது செத்து போய் பல நிமிஷம் ஆச்சு. சில பேர் ஆம்புலன்ஸ் முன்னாடி வேகமாக போகிறாங்க சார். ஆம்புலன்ஸ் ஒருத்தனை கேட்டேன், ஏன்டா இது முன்னாடி வேகமாக போகிறேன், சீக்கிரம் போயிடலான்னா. நான் சொன்னேன், ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கிறவன் சீக்கிரம் போயிடக்கூடாதுதான்டா அவன் சீக்கிரமாக போகிறான். யாரா நீங்களான்னு. இப்போ ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு நாலேஜ் சார். நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து ரெவல்யூஷன் புரட்சி எப்படி இருந்ததுன்னா விவசாய புரட்சி, கரெக்டாக, கிரீன் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனா சார்? இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன். அப்புறம் டெக்னாலஜி ரெவல்யூஷன். இனிமேல் நடக்கிற உலகத்தில் எல்லாமே நாலேஜ் ரெவல்யூஷன் மட்டும்தான். ஒரு ஜோதிராஜ் சார் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஒரு வெளியில் வந்து நான் ஏன் கம்பெனி ஆரம்பிக்க கூடாதுன்னு நினச்ச அந்த நாலேஜ் ரெவல்யூஷன் தான் அவங்க மேனேஜரை ஃப்ளைட்டில் அனுப்பி ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது. கரெக்டா? சிம்பிளா நம்ம இந்த டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர் ஒரே ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு ஆரம்பித்த நடப்பட்ட ஒரு செங்கல் தான் இன்னைக்கு ஆன்லைன் எஜுகேஷன்ல 4000 பேருக்கு மேல படிக்கிற மாபெரும் சாதனையை இந்த பல்கலைக்கழகம் நிகழ்த்தி காமிக்கிறது. கரெக்டா? எல்லாமே ஏதோ ஒரு சிந்தனையினுடைய ஆழமான விதை. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு இருக்குல்ல, ஆன்லைன் எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக்கெண்ட் மட்டும்தான் கிளாஸஸ். கரெக்டா? வீக்கெண்டு தான் எல்லா கமிட்மெண்ட்டும் நமக்கு வரும். அது எப்படி வாரம் ஃபுல்லாக சும்மா இருப்போம், சனி ஞாயிறில் பிஸி ஆயிடுவோன்னு தெரியல. எவ்வளோ நேரம் மேம் கிளாஸ் போகும் நமக்கு வீக்கெண்டில்? 5 to 6 hours. அன்பிலீவபிள். அது திருமணம் ஆகிட்டு MBA படிக்கிற பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன். கை தூக்குங்க சிஸ்டர்ஸ்லாம், சகோதரிகள், நண்பர்கள், தோழிகள் எல்லாம். வெரி குட். ஆண்களும் தான், ஆண்களும் தான். திருமணம் ஆகிட்டு MBA படிக்கிற ஆண்கள் யாருமே இல்லையாப்பா? அப்புறம் நீங்கள் ஆண்கள்ங்கிறதே மறந்து உட்காந்துட்டீங்களா? பொம்மி நைட்டிஸ் நான் ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன். ஓகே, ஆண்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான் பெரிய சேலஞ்ச். கரெக்டாக எஜுகேஷன் நம்ம ஆன்லைன் எஜுகேஷனில் முக்கியமான டாபிக் போயிட்டு இருக்கப்போ தான் குக்கர் விசில் அடிக்கும். கரெக்டா? இல்லைன்னா அப்போ தான் சொந்தக்காரன் சொல்லிட்டு வரலான்னு நினச்சேன், சொல்லியிருந்தா வர வேணான்னு சொல்லியிருப்பேன்டா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அவசியம் வந்துடணும். இவர் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே நான் போகலடா, இங்கே தான்டா இருக்கேன். எல்லா பிரச்சனைகளும் வரும் சார். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யார் இதில் கிரிக்கெட் விளையாடுற ஆளுங்க யார்? சூப்பர். ஓகே பிரதர், நம்ம ஏரியா கிட்ட கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுங்களா பிரதர்? விளையாடுங்களா பிரதர்? ஒரு கிரவுண்டில் நீங்கள் மட்டும் விளையாடுவீங்களா? எத்தனை பேர் பிரதர் விளையாடுவாங்க? ஏகப்பட்ட டீம் விளையாடுவாங்க. மினிமம் எத்தனை டீம் நீங்கள் விளையாடுற கிரவுண்டில்? 6 டீமு. கிரவுண்டு ரொம்ப பெருசா? 6 டீம். ஒரு டீமில் ஒரு பேட்ஸ்மேனு அந்த சைடு ஒருத்தர் இருக்க போகிறார், 2 பேர். அப்படியா? இல்லை ஏரியா கிரிக்கெட் மாதிரி ஒரே ஒரு அடிச்சு ஓடி இருப்பீங்களா? 2 பேர் இருப்பீங்க. டன். அந்த சைடு நம்ம பவுலிங் டீம். இதே மாதிரி 6 பவுலிங் டீம் இருக்குது. கரெக்டாக? 6 பேட்ஸ்மேன் நிற்கிறாங்க. ஆனால் உங்கள் டீம் பவுலிங் டீமாக இருந்ததுன்னா ஆப்போனன்ட் டீமில் யார் பேட் பண்ணுறாங்களோ அவங்க அடிக்கிற பால் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? கரெக்டாக?
சுற்றி 60லேருந்து 70 பேர் நிற்கிறான். ஆனால் 6லேருந்து 7 பால் பறக்குது. ஆனால் அந்த ஒரு பால் டார்கெட் பண்ணி போகிறது புரியுதா? இவ்வளோ தான் கான்சன்ட்ரேஷனு. உங்களை சுற்றிலும் இறைச்சலாக இருக்கிற பொழுதும் உங்கள் கவனத்தில் இருந்து நீங்கள் சிதறவில்லை என்றால் உங்களை அசைத்துக் கொள்ள உலகத்தில் யாருமே இல்லை என்று. இத்தனைக்கும் இப்போ உங்கள் பேர் என்ன பிரதர்? வசந்த். இப்போ வசந்த் மச்சான் உனக்கு தாண்டா அப்படின்னு திரும்பி அவன் ஃப்ரெண்டை பார்த்து சொன்னார்னா மீதி 6 டீம் கோட்டி மிலான் இருக்குல்ல, அதில் ஒரு பய கூட திரும்பி பார்க்க மாட்டான். இவர் யாரை சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியும். தட் இஸ் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். கரெக்டா? இங்கே ஒரு அதிர்வு ஏற்பட்டதுன்னா அது கூட க்ளோஸாக இருக்கிற இன்னொரு பார்ட்டிகளுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுது. கண்டுபிடிக்கிறோம்ல? அப்போ நமக்கு பிடிச்ச தேவையான விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறப்ப நம்மளுக்கு கவனம் சிதறலை. இந்த தேட்டரில் படம் நம்மளுக்கு பிடிச்ச படம் பார்க்க போகிறப்ப தான் நம்மளுக்கு பின்னால் இருக்கிறவன் அவன் பரம்பரை கதையே பேசுவான் சார். சத்தம் படம் போயினே இருக்குது. நம்மளுக்கு இங்கிலீஷ் படமே சப்டைட்டில் பார்த்து தான் புரிஞ்சுக்கிறோம். சப்டைட்டில் பார்க்குறதா அவன் அடிப்பை பார்க்குறதாங்கிறதுலே பாதி படம் போயிடுது. இதில் பின்னால் இருந்து வேறு என்ன படம் தெரியாமே வந்து உட்காந்து இன்னொருத்தர் சொல்கிறான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்கிறான். ஏன்னா இங்கிலீஷ் படத்தில் எப்படிடா பேசும்? நான் சொன்னேன் பேசாதீங்க சார் புரியலங்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான் இது எங்கள் குடும்ப விஷயம் உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லைங்க. யார்ரா நீங்களாம் இப்படி? இப்போ கவனம் சிதறது நமக்கு. அவன் பேசுகிறதுனால படம் பார்க்க முடியலன்னு இல்லை, நம்மளுக்கு கவனம் அந்த பக்கம் போகுது. அதனால் கவனம் ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனுக்கு போகலை. கவனம் தான் ஆன்லைன் எஜுகேஷன்லேயே முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆன்லைன் நீங்கள் எம்பிஏன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை எனி பிஜி டிகிரி சொன்னதுக்கப்புறம் எனி யூஜி டிகிரி சொன்னதுக்கப்புறம் எந்த காலேஜுன்னு கேட்பாங்க. கரெக்டாக? எந்த காலேஜுன்னு கேட்டோன்னே இல்லைங்க நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் மூலமாக பண்ணுறேன்னு கம்பீரமாக யாராவது சொல்லியிருக்கீங்களா? வெரி குட். ஒரே ஒரு சகோதரர் 2-3 பேர் ஒரு ரெகுலர் காலேஜ் படிக்கிறப்ப சொல்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வருகிற வார்த்தை ஆன்லைன் எஜுகேஷனில் படித்து நம்ம சொல்கிறப்ப பெருசாக வராது. அது உங்களுடைய தவறு. புரியுதா? எம்பிஏங்கிறத படிக்காமல் ஊர் உலகத்தில் அத்தனை பேர் சுற்றுறான்ல. வாய்ப்பு இருந்து மற்ற டிகிரி படிக்க முடியாமல் அத்தனை பேர் சுற்றுறான்ல. மற்றவங்க மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் எஜுகேஷனில் சின்சியராக உட்காந்து உங்களால் முடிஞ்ச டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்கள, அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே தானே. இனிமேல் யார் கேட்டாலும் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எஜுகேஷனில் நான் படிக்கிறேன், எம்பிஏ பண்ணுறேன், இல்லை சோ இந்த டிகிரி பண்ணுறேன்னு கம்பீரமாக சொல்லுங்கள். உங்கள் அடையாளத்தை நீங்கள் சொல்லவில்லை என்றால் இந்த உலகத்திற்கு ஒருபோதும் உங்களை பற்றி கவலையே கிடையாது. தைரியமாக சொல்லுங்கள். கொலை ஒன்றும் கொள்ளையடிச்சவெல்லாம் தெரியுமா இருக்கான். அதான் ஆச்சரியம். நம்ம ஊரில் 5 கொலை பண்ணிட்டாரு, பெருமை வேறு இதுதான். பட்ட பகலில் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெட்டினாப்புல பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கான் இந்தியாவுக்கு, இல்லை நோபல் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கான். அவனையெல்லாம் பெருமையாக எப்படி நம்ம உலகத்தில் மாற்றிட்டோம் பாருங்களேன். யாரை பாராட்ட வேண்டுமோ அவர்களை எல்லாம் சாதாரணமாக கடந்து போகிறோம். இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நம்முடைய ஆன்லைன் எஜுகேஷனில் மேடம் வந்து அத்தனை பேர் இருக்கீங்க, கீர்த்தனை வந்து அத்தனை பேர் இருக்கீங்க. மாலிமா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் ஒரு ரெக்வஸ்ட். மேம் எல்லாத்தையும் மீடியாவிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் இனிமேல் ஏவி போடாமல் மரியாதைக்குரிய ஜோதிராஜ் சார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏவி போடுங்க. அது நிறைய பேரை சென்று அடையும். ப்ளீஸ், என்னோட ரெக்வஸ்ட். ஏன்னா ரியல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அவங்களோடது. வெளிச்சம் விழுவதால் மட்டுமே நாங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. இப்போ அவர் அச்சீவ் பண்ண இடத்த நான் தொடரணும்னா இன்னும் நான் 10 ஜென்மம் பிறக்கணும். அவர் பேசுகிறப்ப கவனமாக. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு நிகழ்வு போயிட்டுருக்கு, லேட்டாக உள்ள வரவங்க எப்படி வரணும்? சத்தம் இல்லாமல் வரணும். நம்ம ஊரில் தலைகீழாக நடக்கும். லேட்டாக வரணும்னா நான் சொன்ன 6 பேருக்கு இது புரிந்திருக்கும். இன்னும் அதில் கீழே உட்காந்துருக்குறேன், உனக்காக தான் வெயிட் பண்ணே இருந்தேன். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் உனக்காக வரலேன்னு கவலை பண்ணே இருக்கு. நான் ரியல் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் எங்கே தெரியுமா ஃபீல் பண்ணுவேன்? எங்கேயாவது ஷோவில் நான் இருப்பேன். நான் என்னைக்கு சாப்பிட்லையோ, காலையிலையோ இல்லை மத்தியானமோ ஏதோ ஒரு வேலை சாப்பிட்லையோ, அந்த பொழுது கடந்த சில மணி நேரத்தில் எங்கள் அம்மா கால் பண்ணி,
எங்கள் அம்மா காது கேட்காது, அவங்க பேசுகிறத நான் கேட்க முடியும். கால் பண்ணி நீ சாப்பிட்லன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டுரும்பாங்க. சிலுக்குது சொல்கிறப்பயே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி? எது ஒன்றை நீங்கள் முழுமையாக நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து ஒருபோதும் உங்களால் விலகவே முடியாது. சில பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்புறம் பார்க்கவே மாட்டாங்க. என்ன ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, என்னாச்சு? க்ளோஸ் பண்ண வந்தவங்க அவன், ஆனால் மனுஷன் அவனை ஏமாந்துட்டாங்க. அந்த சிரிப்பை கேளுங்க, அவன்லாம் ஒரு ஆளே இல்லைங்க, நல்ல வேலை தப்பிச்சவங்க. இதுங்க 2 தான் பிச்சு பிணங்கின்னு இருக்கும் ஒரு காலத்தில். எதுக்கு மேம்? இது ரீசெண்டாக அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க மேடம். பேர் என்ன மேடம்? அகல்யா மேடம். கவலைப்படாதீங்க. அகல்யா மேட்டிருந்து அகன்று போனாலும் நீங்கள் கவலை கொள்ளாங்க. நீங்கள் அவ்வளோ ஆழமாக நேசிச்சிருங்க ஒரு படிப்பை. நீங்கள் சும்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கோ இல்லை ஹையர் பொசிஷனுக்கோ அப்படிலாம் இல்லாமல் ரியல் நாலேஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்ச உயரத்தை விட பெருசாக உங்களால் அடைய முடியும். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இதுதான். எங்கே யார் எங்கே இருந்தாலும் எப்படி வேணால் படிச்சுக்க முடியும். இன்னும் நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து யூஜிசி அப்ரூவ்டு, டிபிஇ அப்ரூவ்டு, கரெக்டு தானே மேடம்? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோவா, டிஇடியா, ஆன்லைன், கரெக்டு தானே? டெப் கரெக்டு தானே? டிபி கரெக்டாக தானே சொன்னேன்? கொஞ்சம் படிச்சுட்டு வந்ததுனால நானும் ஒரு படிப்போம்ல. இதெல்லாம் தெரியாமே சில பேர் சேர்ந்துடுறாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப ஓப்பன். உள்ளே போயிட்டு அப்படியே வெளில போயிடலாம், ஒன்றுமே பலன் இல்லைன்னு. அதில் ஒரு பிஜி கோர்ஸ் வேறு பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஏன்டா சர்டிஃபிகேட் கிடைக்கல? வா பாப்பா, வா மாமாட்ட வரையா. இப்போ அதுதான் வந்து என்ன சொல்கிறது, எங்க அம்மா விட்டுவிட்டு அம்மா அழுதுட்டு இருக்க பாருங்க. யாரை பற்றி ஆதார் கார்டு அது? இப்போ நேராக போ ரைட்டு அம்மா இருக்காங்க பாரு. கூப்பிடு. உங்களோட குழந்தையாம்மா இந்த வேலையை பண்ணாதீங்க நீங்கள் ப்ளீஸ், வச்சுக்கோ. அவர் வச்சுக்கோ. அவர் யார்? ஆன்லைன் ஸ்டாஃபா? எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க விஸ்வநாதன் சார், மாலினி மேம், கீர்த்தனா மேம், எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்படி தாயுள்ளத்தோடு நடத்தப்படுகிற ஒரே பல்கலைக்கழகம் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் யூனிவர்சிட்டி. மனுஷன் மெய்சிலுங்க. இந்த இடத்தில் எனக்கு காவியமாக தெரிகிறாங்க. பிரசன்னாவா? ஒரே பையனா? ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்ல என்ன டிபார்ட்மெண்ட்ல? ஓ, ஆன்லைன்ல எல்லாருமே பெண்கள், ஒரே ஒரு ஆணா? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் பிரச்சனை. ஏன்னா ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தெய்வம் காப்பாற்றுறேன். மிக தெளிவாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எம்பிஏ படித்து முடிச்சிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்டீங்க, ஒரு யூஜி கோர்ஸ் சேர்த்துட்டீங்க, இல்லை எதாவது முடிச்சிட்டிங்கன்னா அதோட நிறுத்திடாதீங்க. நான் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், இனிமேல் படிப்பு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு யார் முடிவு பண்ணுறீங்களோ அவங்களுடைய வளர்ச்சி அங்கேயே நின்றுச்சுன்னு அர்த்தம். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையே கற்றுக்கொள்வதில் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறப்ப வாழ்க்கை தலையில் அடி அடிச்சு, டே நீலாம் புத்திசாலியே இல்லைனா ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு போயிடும். லைஃப்பில் நிறைய இடத்துல எனக்கு நடந்திருக்கு. தயவு செஞ்சு இப்போ பேட்ச்மேட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா, இல்லை ஆண்டர்பிரனர்ஸாக 2 பேர் இருக்கீங்கன்னா, ஆரோக்கியமாக சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த சந்திப்பை மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஒரு 15 நிமிஷம் தான், 20 நிமிஷம் தான் பேசணும். நாங்கள் இன்னும் சார் வர வரைக்கும் பேசலாமா? எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். என்ன ஆசைப்பட்டு பேச வைக்கிற மாதிரி அப்படி நடிக்கக்கூடாது. என்ன நம்ம பிரசிடென்ட் சார் வரல, அருண்குமார் சார் வரல, அதுக்காக இல்லை. எனக்கு இந்த அனுபவம் இருக்குது கீர்த்தனா. நான் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசிக்கிட்டு முடிக்க போகிறேன், வேகமாக ஓடி வந்து, சார்
10 நிமிஷம் தாங்க. இல்லைனா கல்யாண மண்டபத்தில் 10 நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறானுங்க. எப்படி ரசிக்கிறேன் நானும் ஒரு 10 நிமிஷம். மறுபடியும் ஒரு ஓடி வந்து பொண்ணோட அப்பா இன்னொரு 5 நிமிஷம் மட்டும்தான் சார், கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்கு. என் பேச்சு அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு இன்னும் சாம்பார் இறக்கலை, பந்தி ரெடியானோட நீங்கள் முடிச்சிருங்க என்னங்க, அந்த மாதிரி. அதனால் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனால் சில இடத்துல என்னென்னா சிக்னல் கொடுத்து சார் நீங்கள் எப்போ முடிக்கணும்னா எப்பயுமே அதை கேட்கணும்ல, எப்போ முடிக்கணும்னு ஒரு பேச்சாளருக்கு தெரியணும். அதனால் சிக்னல் நாங்கள் பேசிக்கிறோம். நான் எந்திரிச்சு உட்கார்றேன் சார், அப்போ முடிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஓகேன்ட்டேன். அனைவருக்கும் வணக்கங்கிற எந்திரிச்சு உட்காரலாம்ல. நான் சொன்னேன் சார்ண்ணே, இல்லை நீங்கள் ஒரு மாதிரி இருந்தது கீழே என்னென்னு பார்க்கலாம் நினச்சேன். அந்த மாதிரி சிலது போயிரு. சரி, என்னென்னா இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா இவ்வளோ நல்லா கேட்குற மக்கள்கிட்ட பேசுகிறதே சந்தோஷம் எனக்கு. முதல்ல நல்லா கேட்குறீங்க, உண்மை அதுதான். நான் சொன்ன மாதிரி சில இடத்துலலாம் ஒரு ஜோக் சொல்லி முடிச்சோன்னா உத்து பார்ப்பா இங்கே பேய் படம் மாதிரி பயமாக இருக்கும் நமக்கு. இன்னும் சில இடத்துல பேசிட்டே இருங்கம்பாங்க. சார் மக்கள் கை தட்டுறாங்கன்னா கேப் விடாதீங்க சார்ட்ட, காசு வாங்குறீங்களா இல்லையா பேசுங்க. என்ன அதுக்குன்னு பேசிகிட்டே இருக்க முடியுமா? எங்கே போகிறீங்க 2 பேரும்? ஆன்லைன் எஜுகேஷன் போய்ட்டு வந்துடுங்க. நான்லாம் கவலையப்பட மாட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லி விட்ருவேன். ஆனானே 2 ஆண்டர்பிரனர்ஸ் மீட் பண்ணுங்கன்னு. எனக்கு என்ன சந்தோஷம்னா எல்லா ப்ரொஃபஸர்ஸும் சிரிக்கிறது. மேடம் சார் உண்மையிலே அவங்க இன்றைக்கி டீச்சராக இருக்கிற மாதிரி ஒரு சவால் அவங்களாம் செஞ்ச ஜென்மத்து பாவம் தான் அவங்க டீச்சராக. என்ன மேம் மாலினி மேம், இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸை வந்து சமாளிக்கிறது, அவன் எந்த நேரத்தில் எப்படி இருக்கான்னு அவனுக்கே தெரியல. ரொம்ப சந்தோஷம்னா அழறான், ரொம்ப அழுக வந்தால் சிரிக்கிறான். லைஃப் ப்ரோ, டேக் இட் ஈஸி ப்ரோ அப்படின்னு என்ன அவன் என்ன எமோஷன் பெற்றவங்களாம் குழம்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குனதே ஜென்சி கிட்ஸ் தான். ஆமாம் மேம், என் நேரமும் விநாயகர் கோயில் போகிற ஒரு அம்மா ஏசுகிட்ட போய் வேண்டுது, அந்த சாமியெலாம் காப்பாற்றலை, என்ன பண்ணுறான்னு தெரியல என் பையனும் பொண்ணு, எனக்கு புரியல. நான் வந்துடுறேன். நான் அந்த 2 பேர் வெளில போனோன்னே இப்படி நல்லா பைபாஸ் ரோடில் போயிட்டு இருந்த பஸ் இறங்கி சர்வீஸ் ரோடு போயிடுச்சு. வேற ஒன்று எப்போ முடிக்கணுங்கிறது தெரியணுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல பிரமாதமாக பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் பேச்சை கேட்கணுன்னா சுத்துப்பட்டி கிராமத்துலேருந்து அத்தனை பேர் வந்துடுவாங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர பேச கூப்பிட்டுருக்காங்க. இவர் பேச கிளம்பியிருக்காரு. இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தவர் இவரை பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் தான் எனக்கு தெரியலங்கய்யா, உங்கள் பேச்சை அவ்வளோ தடவை கேட்டிருக்கேன், உங்களை என் வண்டியில் ஏற்றிட்டு போகிறது அவ்வளோ சந்தோஷம்னு ஒரு வண்டியில் கூப்பிட்டு போயிருக்காரு. போய் இறங்குற இடத்துல பயங்கரமான மழை. சார்கிட்ட வந்துட்டார். போய் இறங்குற இடத்துல பயங்கரமான மழை. ஒரு 5000 பேர் கூடியிருக்கிற கூட்டம் எல்லாம் போயிட்டாங்க. உடனே இவர் பேச்சாளர் சொல்லியிருக்காரு, வாப்பா வீட்டுக்கு போயிடலான்னு. இவன் வருத்தப்பட்டு அந்த வண்டிக்காரன் சொல்லியிருக்கான், ஐயா என்கிட்ட 10 மாடு இருக்குங்கய்யா, அதில் 9 மாடு சாப்பிட்லைங்கிறதுக்காக மீதி ஒரு மாட்டுக்கு நான் சாப்பாடு போடாமல் இருக்க மாட்டேன்னொன்னே இவருக்கு டப்பால்னு கண்டத்தில் அடைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. சாரிப்பா உட்காருன்னு சொல்லிவிட்டு, இவன் பேச்ச தானே கேட்க வந்திருக்கான், இவர் பேசியிருக்காரு. சும்மா 2.5 மணி நேரம் அடித்து வெளுத்து ஆன்மீக சொற்களை பிரித்து எடுத்திருக்காரு. 2.5 மணி நேரம் முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், ஐயா என்கிட்ட 10 மாடு இருக்குங்கய்யா, அதில் 9 மாடு சாப்பிட்லைங்கிறதுக்காக 9 மாட்டு சாப்பாட்டையும் தூக்கி 10ஆவது மாட்டுக்கு போட மாட்டேன். அந்த 10ஆவது மாடு எவ்வளோ சாப்பிடுமோ அவ்வளோதான் சார் போடுவேன். யாரா நீங்களான் இருக்கு. அதனால் எனக்கு தெரியும், இன்றைக்கி வந்து ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷத்தில் நம்மளுடைய பொறுமை நின்று போயிடுது ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸில். அது ஒரு 10 செகண்டுக்கு மேலே நல்லா இல்லைன்னா ஸ்க்ரால் பண்ணி அடுத்து பண்ணிடுறோம். ஆனால் இவ்வளவு பரபரப்பான தொழில்நுட்பம் சார்ந்த உலகத்தில் ஒரு தனி மனிதனுடைய பேச்சை 1 மணி நேரம் அரங்கத்தில் இருக்கிற மனிதர்கள் கேட்கிறார்கள் என்றால் அது தமிழுக்கு மட்டுமே கிடைத்த மாபெரும். அதுதான் நம்ம மொழி. ரொம்ப சாதாரணமான ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறுகிற பள்ளியில், அரசு உதவி பெறுகிற கல்லூரியில் படித்தவன் தான் இந்த மகேஷ். நம்ம ஜோதிராஜ் சார் சொன்ன மாதிரி மகேஷாக இருக்கிற நான் ஈரோடு மகேஷாக மாறுறதுக்கே எனக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சு. அந்த அடையாளத்தை உருவாக்கி கொள்வதற்கு, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு தினந்தோறும் ஓட வேண்டியிருக்கிறது, தினந்தோறும் படிக்க வேண்டியிருக்கிறது. இப்போ சிங்கர்னால் பிரச்சனை இல்லை, அதே பாட்டு பாடிடலாம், வாவுன்னு கைத்தட்டினே இருப்போம். என்ன குரல்,
உண்மையிலே சிங்கர்ஸ் எனக்கு பொறாமையே கிடையாது வாழ்க்கையில். யாரை பார்த்தோம் சிங்கர்ஸ் பார்த்தா மட்டும் பொறாமையாக இருக்கும். அது பாட்டை ஒரே பாட்டை இத்தனை தடவை பண்ணாலும் நமக்கே பிடிக்குது. என்ன அட்டாக், வேற லெவல் சார் பாட்டு. எத்தனை தடவை கேட்குறேன், நான் ஒரு 1000 தடவையாவது கேட்டிருப்பேன். ஒரு ஜோக்கை நான் திருப்பி சொல்லிட்டேன்னா போனதுலே பிரச்சனையே இல்லை. மேஜிக் மேலே பிரச்சனை, அதே டேபிள் பறக்க வைக்கலாம் நம்மளும். வா, அது ஃபாரினர்கிட்ட கைத்துக்குவாங்க. ஃபாரின் பீப்புளுமே ஒரு டேபிள் பறந்ததுன்னா வாட்டர் ஷோ. நம்ம தமிழ்நாட்டுக்கிற கீழே குனிஞ்சு பார்ப்பான் எப்படி பறங்க. இதான் நம்ம புத்தி. அடுத்தவன் வாழ்ந்தால் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேம் மாலினி மேம் வித் பர்மிஷன் மேம் மட்டும் கூப்பிட்டு போயிடுறேன் மேம். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு ஆடியன்ஸ் தேவை ஃபர்ஸ்ட் ரோல. ஏன்னா நம்ம ஊரில் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது மேம். ஒருத்தர் சிரிச்சாதான் எல்லாரும் சிரிப்பாங்க. நீங்கள் இப்படி சிரிச்சு ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கன்னா அந்த வைப் எல்லாருக்கும் போயிடும். வெரி குட் மேம், நீங்கள் இப்படி அழகாக சிரிக்கிறீங்க. சிரித்து கண்ணில் இருந்து உலகத்திலேயே விலை மதிப்பே இல்லாத கண்ணீர் துளிகள் என்னன்னா சிரித்து சிந்துகிற கண்ணீர் துளிகளுக்கு விலை மதிப்பே உலகத்தில் கிடையாது. கரெக்டா? அதனால தான் வைரமுத்து சொல்லுவார், சிரித்து சிந்துகிற கண்ணீரில் உப்புச்சுவை தெரிவதே இல்லைம்பார். வரோம், நம்ம எஜுகேஷன் பற்றி பேசுகிறோம், மோட்டிவேஷன் பேசுகிறோம். ஒரு லைட்டர் மொமெண்ட்டாக ட்ராவல் பண்ணி வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா எல்லாரும்? பேட்ச்மேட்ஸ் மீட் பண்ண எத்தனை பேர் சென்னைக்கு வெளியிலேருந்து வந்திருக்கீங்க? சென்னைக்கு வெளியில் செங்கல்பட்டு கூட தான். செங்கல்பட்டு ஆமாம் சார், இன்னும் செங்கல்பட்டு போக 2 மணி நேரம் ஆகுது சார். இப்போ ஆமாம் சார், அதுவும் நம்ம ஊரை பார்க்க அந்த சைடெலாம் போய்ட்டோன்னு வச்சுக்கலாம், அவனே பார்த்து விட்டாதான் கபடி. இப்போ நம்ம யூனிவர்சிட்டி தாண்டி போனீங்கன்னா மேலே அந்த இதுக்குள்ள கோயம்பேடு ஃப்ளைஓவர் இருக்குல்ல, முதல்ல போர்டுக்கெலாம் கிடையாது, எப்படி போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. பல பேர் அரை நாள் அங்கேயே சுற்றிருக்கான். கிண்டி கத்திப்பாரா இந்த ஃப்ளைஓவர்லாம் ஏறுவான் இறங்குவான். நேராக வடபழனி போகிறவன் இந்த சைடு நெல்சன் மாணிக்கம் ரோடு போய்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் கட்டிட்டு போர்டு வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் அது எப்பயுமே. ஆனால் ரீகால்குலேட்டிங், நான் ஒரு மெசேஜ் ஒருத்தர் எனக்கு அமைச்சிருந்தார். லைஃப்பை ஒரு கூகுள் மேப் மாதிரி வச்சுங்க. ஏன் அது நீங்கள் தப்பாக போயிட்டீங்கன்னா ரீகால்குலேட்டிங் இந்த ரூட்டுன்னு தான் வரும். கரெக்டா? நீ தப்பாக போயிட்ட முடிச்சுக்காதன்னு வராது. சில பேர் அப்படியே போய் விழுந்துருக்கான், அது வேறு விஷயம். கூகுள் மேப்பை பார்த்து நேராக குளத்தில் விட்டு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா குளம் இருக்கிறது கூட வாடா தெரியாது. குளம் இருக்கிறதுலாம் தெரியும். இவன் அந்த நேரத்தில் ஃபோனை பார்த்துட்டு மெசேஜை பார்த்துட்டு நிறைய ஆம்பளைங்க பார்க்குறேன் சென்னையில் வேலை முடிச்சு போகிறப்ப சீரியல் பார்த்துட்டு போகிறாங்க. இப்படி உண்மையா இப்படி காரில் வச்சுட்டு என்னடா அவன் பார்த்துக்கிட்டே போகிறான்னு பார்த்தா சீரியல் பார்த்துட்டு போகிறான். அதில் முதல் டைலாக் ஆன் பண்ணோன்னு இன்றைக்கி எப்படி விஷம் வச்சுருவான் பொண்டாட்டி அப்படி. என்ன இருக்குது லைவ் கூகுள் மேப்பில் எப்பவுமே ரீகால்குலேட்டிங் த ரூட்டுன்னு தான் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொன்மொழி, திரும்புவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால். நீங்கள் ஆன்லைன் எஜுகேஷனில் ஒரு MBA ஒரு கோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு, தேவையில்லாத வேலை பண்ணாதம்மாங்க. என்றைக்குமே நான் ஒன்று சொல்கிறேன், இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பை உங்களுக்கு பிடிச்ச ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டெப்பை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ், என் ரெக்வஸ்ட். ஏன்னா நீங்கள் சொன்னோன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வேண்டாத வேலை, உருப்பிடாது, டைம் வேஸ்ட்டு, முடிச்சிருவியா, டவுட்டு, MBAலாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, MSCலாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, UGலாம் நீ நல்லா தானே போயிட்டுருக்கு. ஏன்னா ஒருவேளை நீங்கள் இதை தாண்டி முன்னேறிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, வைத்திருச்சல்லையே அவன்லாம் இருப்பான். நீங்கள் அவன்கிட்ட தான் அட்வைஸ் கேட்பீங்க. போய் என்ன பண்ணலாம் என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க நிறைய பேர். இப்போ என்ன பண்ணுறீங்க தெரிலன்னு. போ இப்போ என்ன பண்ண எனக்கே தெரிலடா. ஏன் சொல்லி நீ போனோன்னா முன்னாடி உள்ள முட்டை போச்சு வைக்கவா எனக்கு? கரெக்டு தானே சார் நான் சொல்கிறது? நீங்கள் எடுக்க, நான் உண்மையாக சொல்கிறேன் சார், நீங்கள் எடுக்கிற முயற்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருபோதும் என்னுடைய முயற்சி சரியான முயற்சி என்பதை அறிவிப்பதற்கு, உலகத்திற்கு அறிவிப்பதற்கு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் முயற்சிக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் போய்விடும். புரியுதா? நீங்கள் யாருங்கிறத உலகத்துக்கு மறுபடியும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான எஃபர்ட் போட டைம் இருக்காது. தயவு செஞ்சு அது தவற பண்ணிடாது. இதெல்லாம் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது. விபூதி அடித்து நான் மாற்றிருக்காங்க அத்தனை பேர். புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன். இது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் தான். இந்த ஆன்லைன் எஜுகேஷன் ஒரு ஆன்லைன் எஜுகேஷன். அதனால் ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாலேஜ் ரெவல்யூஷனுக்காக படிங்க. வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி கொள்வதற்கு இந்த ஆன்லைன் எஜுகேஷன் உங்களுக்கு உதவட்டும். நீங்கள் இந்த இடத்தில் சந்திக்கிற நல்ல நண்பர்கள் மூலம்
உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பேசி புரிஞ்சு பழகுங்க. நீங்கள் எடுக்கிற எந்த புதிய முயற்சியையும் யாரிடமும் அறிவிக்காதீர்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ சார். லவ் யூ.